ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இது வந்து சாட்டர்டே நைட் எடுத்த vlog தான். ஹாஸ்டலுக்கு தேவையான திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட் தான் போயிருந்தேன் வாங்கலான்னு சொல்லிட்டு. கண்ணை கவர்ற மாதிரி எக்கச்சக்கமாக வச்சுருந்தாங்க. பட் அதுக்கிட்டலாம் நான் போகவே இல்லை. தூரத்தில் நின்று அது அழகை மட்டும் ரசிச்சுக்கிட்டு எனக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ வாங்கிட்டு என்னோடய ஹாஸ்டல் ரூமுக்கு நான் வந்துட்டு எல்லா திங்ஸும் நான் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். பிகாஸ் நான் சரியான ஒரு சோம்பேறி. வச்சுட்டேன் அப்படின்னா அது எல்லா திங்ஸும் அப்படியே இருக்கும். ஸோ வந்த கையோட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாமே நான் எடுத்து வச்சிட்டேன் தனித்தனியாக. மோமோஸ் பண்ணி ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த டைமில் எடுத்த வீடியோ இது. பட் நான் எடிட் பண்ணவும் இல்லை, வாய்ஸ் ஓவர் கொடுக்கவும் இல்லை. பிகாஸ் நான் லாங் வீடியோஸ்லாம் அதிகமாக அப்லோட் பண்ணது கிடையாது. ஸோ எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும், எப்படி அப்லோட் பண்ணணும், என்ன பண்ணணுன்றது இன்னும் எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் நான் பழகிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கணும். சண்டே என்னென்ன ஒர்க்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு சாட்டர்டே நைட்டே பிளான் பண்ணி வச்சுட்டு படுத்துட்டேன். ஸோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ நான் எடுத்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 months கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இருந்தாலுமே ஒரு சில திங்ஸ் எல்லாம் நான் இன்னும் ஓப்பன் கூட பண்ணாமல் அப்படி தான் வச்சுருந்தேன். ரூம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஸோ அரேஞ்ச் பண்ணலான்ட்டு டிசைட் பண்ணிட்டேன், க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு. பிகாஸ் ரூம்குள்ளே இருந்தாலும் இது பயங்கர நெகட்டிவாக இருந்துச்சு எனக்கு. அந்த மூலையில் ஒரு பேக் ஒரு ட்ராலியும் இருந்திருக்கும். அதை யாராவது நோட் பண்ணிங்கன்னு தெரியல. அதில் இருக்கிற ட்ரெஸ் எதுவுமே எனக்கு பத்தலை. வீட்டிலேருந்து வரப்போ 8 kgs நான் ஏறி வந்தேன். ஸோ எதுவுமே எனக்கு பத்தலைன்றதுனால அதை ஓப்பன் கூட பண்ணாமல் நான் அப்படியே வச்சுருக்கிறேன். அப்புறம் எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டேன். பட் இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கவே எனக்கு பாதி நாள் ஆயிடுச்சு. என்னதான் என் கையை நான் கட்டி போட்டாலும் என்னோடய கை என்னை தாண்டி ஒரு சில ஸ்நாக்ஸை போய் எடுத்துரும். அதே மாதிரி கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தது, அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். இந்த ப்ளூ டீ பிராண்ட்லேருந்து கொஞ்சம் ஃப்ளார்ஸ்லாம் நான் வாங்கியிருந்தேன், ட்ரைடு ஃப்ளார்ஸ். பட் எதுவுமே எனக்கு பிடிக்கல. அதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் இல்லை, நோ ஆடட் கலர் தான் போட்டிருக்காங்க. பட் எனக்கு என்னமோ அதில் கலர்ஸ்லாம் அவங்க ஆட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல். எக்ஸ்ட்ரா போடுறப்போ எனக்கு வந்து ஸ்டொமக் அப்செட் ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதெல்லாம் நான் அப்படியே கொட்டிட்டேன். ஃபைனலி என் ரூமை ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். பட் இன்னும் பட்டி டிங்கிங் ஒர்க்லாம் உள்ளே இருக்குது. பட் இப்போதைக்கு ஓகே. இதுக்கு நான் ரொம்ப டயர்டாகிட்டேன் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு. இந்த வீடியோ பயங்கர போரிங்காக இருக்கும்னு தெரியும். இருந்தாலும் நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா, அதுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ.